மனிதன் பிறப்பதே ஒரு பாவத்தால தான் அப்படிங்கிறாங்க. ம். சில ஆமா, ஆமா. இந்த பிறவி நாம் செய்த அதான் நாம் செய்த வினைக்கு தக்கவாறு பிறவிகள் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு பிறவியும் கொஞ்சம் நல்ல பிறவியா இப்ப மனித பிறவிக்கு வந்துட்டோம்னா, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த பிறவி பிணி நீங்கணும்னா, இறைவனுடைய திருவடிய கெட்டியா புடிச்சுக்கணும். சாமி, இப்போ நான் பண்ண பாவத்த தான் நான் அனுபவிப்பேனா? ஆமா. இல்ல எங்க அப்பா, அம்மா பண்ண பாவத்தையும் நான் சேர்ந்து அனுபவிப்பேனா? கட்டாயமா அப்படி இல்ல. அ. நாம எதை விதைக்கிறோமோ, அதைத்தான் நாம அறுவடை பண்றோம். அப்பா, அம்மா தோட்டம் வாங்கி குடுத்துட்டாங்க. செத்தும் போயிட்டாங்க. நீ அவங்க செத்த பிறகு நாம அவங்களுக்கு சொர்க்கலோகத்துக்கு போட்டு, அந்த லோகத்துக்கு போட்டு இந்த எந்த லோகத்துக்கும் போமாட்டாங்க. அவன் செத்து போயிட்டான்னா, அப்புறம் போய் வருஷா வருஷம் எங்க அப்பனுக்கு நான் திதி குடுக்குறேன். நான் சோறு குடுக்குறேன். காக்காய்க்கு சோறு போடுறேன். எல்லா அப்பனும் காக்காய் ஆயிட்டான்னா, காக்காய் உலகத்தில காக்காய தவிர்த்து ஒண்ணும் இருக்காது. இதத்தான் சொல்றானே தவிர, இத சொன்னோம்னாலே இந்த சாமியாருக்கு ஒண்ணும் தெரியாதுன்றுவேன். ஆக, நாம் என்ன விதைக்கிறோமோ, அதைத்தான் நாம் அறுவடை பண்ண முடியும். இல்ல இப்ப சில இடத்துலலாம் சொல்றாங்க இது மாரி, இந்த அப்பன் பண்ண பாவம் பாரு புள்ள இப்படி இல்ல, இருக்கு, இல்ல, இல்ல, இந்த இல்ல. இப்படி இருக்குங்கிறாங்க. அது தவறு சாமி. ம். அப்ப பாவம் எல்லா உயிர்களும் பாவம் பண்ணுது. ம். இப்போ நேத்து ஒருத்தர் வந்தாரு. ஐயா வாங்க உள்ளேன்னேன். இல்லைங்க வரோம். ஏனுங்கன்னாரு. நான் ஆடு சாப்பிட்டேனுங்கன்னாரு. பிரியாணி சாப்பிட்டேன். அவருடைய வினை. தன்னூன் பெருக்கத்துக்கு பிரிதூன் உண்பான் எங்கன ஆளும் அருள்நாள் திருவள்ளுவர். இத வளர்த்துறதுக்கு நீ அடுத்த கறி திங்கிறியடா, உனக்கு எங்கடா அருள் வரும்? உனக்கு எங்கடா அறிவு வரும்னாரு. அ கொல்லான் புலால் மறுத்தானை உலகின் எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்னாரு. கறி திங்காம இருந்து அடுத்த உயிரை கொல்லாம அதுக்கு பாதகம் பண்ணாம இருந்தாலே நம்மளா இறைவன் வந்து நல்வழிப்படுத்துவார். ஆக நாம் விதைத்ததை நாம் அறுவடை செய்கிறோம். நாம் உண்கிறதுக்கு தக்க பலன் இறைவன் நம்ம கொடுக்குற பலன். கள்ளு குடிச்சிட்டு வர்றான், அவன் புத்தியே கெட்டு போயிருக்கு. அவனுக்கு மறுபடியும் கள்ள வாங்கி கொடுக்குறவன் எப்படி இருப்பான்? அல்ல சாராயத்தை வாங்கி கொடுக்குறவன் எப்படி இருப்பான்? அப்போ அவன் அதிகமான தீவினைகளை செய்வான். அதாவது இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற பொம்பளைகள்லாம் சொல்கிறாங்க 20 வருஷத்துக்கு முன்னால் என்னை கற்பழிச்சு போட்டேன்னு. இது எப்படி எடுத்துக்கிறது? இது என்ன நியாயம்? உலகியல்ல இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? ஆக இப்படிப்பட்ட தவறுகள் வரக்கூடாதுங்கிறத இந்த பிறவிக்கு நாம் சொல்கிறது செய்கிறது.